ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆக்சுவலா நம்ம பாடத்துல படிச்சது எல்லோரா, ஆனா இதனுடைய ஒரிஜினல் பேரு ஏலாபுரம். இந்த ஏலாபுரத்துல இருக்கிற ஜோதிர்லிங்கத்துக்கு நம்ம இப்ப இங்க வந்திருக்கோம். இந்த இப்பதான் பாருங்க உள்ள என்ட்ரி ஆகிறோம். கிருடேஸ்வரர் கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம்னு சொல்றாங்க. இந்த கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் ஏன் பேர் வந்ததுன்னா, சாட்சாத் கிருஷ்ண பகவானே இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செய்ததா கருதப்படுது. கிருஷ்ணரோட கடைசி காலத்துல இந்த ஏலா நகரத்துலதான் வாழ்ந்தாரா. இங்க இருக்க காட்டுலதான் ஒரு வேடவன் கிருஷ்ண பெருமானோட காலில் அம்பு எரிஞ்சு அதனால அவரை சொர்க்கத்தை அடைஞ்சாரு அப்படிங்கிற கதையும் இங்க உண்டு. அதனாலதான் இந்த கிருடேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு கிருஷ்ணேஸ்வர் கோவில் அப்படின்னு பெயர் மாற்றம் வந்திருக்கு. கோவில்ல பர்மிஷன் கேட்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். வாங்க போறோம். ஓம் நம சிவாய. உங்க எல்லாருடைய ஆதரவாலையும் இறைவனுடைய அருளாலையும் நாங்க இன்னைக்கு இந்த ஜோதிர்லிங்கம் ஆலயத்துல நின்று பர்மிஷன் வாங்கி, ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி இந்த ஆலயத்தை பத்தி சொல்றதுக்கு ஐயா தான் சிவபெருமான் எங்களுக்கு வழிவிட்டிருக்காரு. முதல்ல அவருக்கு நன்றியை சொல்றோம். அவருக்கு நன்றி சொல்லி எவ்வளவு நன்றி சொல்றது, நம்மளே நன்றியா உருவாகி இருக்கோம். ரைட். மகாராஷ்டிராவில 5 ஜோதிர்லிங்கம் இருக்கு. அந்த 5 ஜோதிர்லிங்கத்துல இந்த ஜோதிர்லிங்கம் ஒரு இடம் பெற்றிருக்கு. இந்த ஜோதிர்லிங்கத்துடைய பேர் கஷ்மேஸ்வர ஜோதிர்லிங்கம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோவிலுடைய பேர் கிருஷ்ணேஸ்வர் ஆலயம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணேஸ்வர், அதாவது எதுக்காக கிருஷ்ணேஸ்வர் ஆலயம் பெயர் வந்தது அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மாவே நேரடியாக தன்னுடைய கைகளால் இந்த இடத்துல அபிஷேகம் செய்ததுனால இந்த இடத்துக்கு கிருஷ்ணேஸ்வர் ஆலயம்னு போட்டிருக்கு. ஆனா மெயினா ஒரு விஷயம், இதை எப்ப புதுப்பிச்சிருக்காங்க தெரியுங்களா? சத்ரபதி சிவாஜி சார் இருக்காரு இல்லையா, ஐயா அரசர் மகாராஜா. அப்ப சத்ரபதி சிவாஜி அவருடைய தாத்தாவான மல்ரோல்ஜி அவரால் தான் 16வது நூற்றாண்டுல இந்த கோவிலை புதுப்பிச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்ல கிருஷ்ணேஸ்வர் அப்படிங்கிற இந்த ஆலயம் உள்ளது. உள்ள இருக்கிற லிங்கத்தினுடைய ஜோதிர்லிங்கத்தினுடைய பேரு கஷ்மேஸ்வரர் ஜோதிர்லிங்கம். இந்த ஜோதிர்லிங்கத்துக்கு 2 பெயர்கள் உண்டு. அது என்ன அப்படின்னா,
புஷ்பேஸ்வரர் ஆலயம், அப்புறம் கிரீடேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்க வந்து அம்பிகைக்கு வந்து அம்பிகையும் பக்கத்துல இருக்காங்க. சிவபெருமானை பத்தி தெரியாதா? எங்க போனாலும் அங்கேயும் பார்வதி அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவனுடைய பேரு குங்குமேஸ்வரி தேவி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது சிவபெருமான் ஜோதிர்லிங்கமாக பார்வதி தேவிக்கு காட்சி தந்த இடம் தான் இந்த இடம். குங்குமேஸ்வரி அப்படின்ற பெயர் காரணத்துக்கு ஒரு கதை இருக்கு, அதையும் அக்கா இப்ப சொல்லுவாங்க. அதாவது புஷ்பேஸ்வரி என்றால் குங்குமம் என்று பொருள். அதாவது இங்குள்ள ஏலா நதின்னு ஒண்ணு இருக்கு. ஏலா நதினா அதான் எல்லோரா, அந்த இடத்துல அங்க ஒரு நதி இருக்கு, அது ரொம்ப புகழ் பெற்றது. அந்த நதியில தினமும் பார்வதி மாதா வந்து நீராடி விட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து குங்குமத்தால தான் எப்பவுமே இங்க வந்து அபிஷேகம் பண்ணுவாராம். அதனாலதான் அம்மாவுக்கு வந்து குங்குமேஸ்வரி அப்படின்னு பேர் வந்திருக்கு. உள்ள இருக்கிற ஜோதிர்லிங்கம் வந்து ஒரு சிகப்பு கலர்ல, குங்கும கலர்ல தெரியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. அதாவது ஒரு நாள் பூஜையின் போது பார்வதி அம்மா இடது கையில குங்குமத்தை வச்சு எப்பவுமே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணாங்க, அவங்க ஏதோ ஒரு மறதியாக, அதெல்லாம் மறதியில, அதெல்லாம் அவங்களுடைய திருவிளையாடல் தான். அதை எடுத்து இப்படி இந்த கையில போட்டு இப்படி பண்ண உடனே அந்த குங்குமத்தை ஜோதிர்லிங்கத்துக்கு மேல அபிஷேகம் பண்ண உடனே அப்படியே வந்து அந்த ஜோதிர்லிங்கத்துல இருந்து ஒளி வந்து அம்மாவனுடைய சக்தியும் அதுல ஐக்கியமாயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா அம்மா இருக்கிற இடத்துலயே ஐயாவும் இருப்பார், ஐயா இருக்கிற இடத்துல அம்மாவும் இருப்பாங்க. அதனாலதான் அம்மாவுக்கு பேரு குங்குமேஸ்வரி அப்படின்னு பேர் வந்து. இந்த பெயர் வந்தது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சிவபுராணத்திலையும் இருக்கு, தல வரலாற்றிலையும் கூறப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து சரித்திரத்திலிருந்து குறிப்பெடுக்கப்பட்ட ஒரு செய்திகள் தான் இதெல்லாம். இந்த ஜோதிர்லிங்கம் வந்து குங்குமத்தாலையும் வில்வ இலைகளாலையும் அபிஷேகம் படுது. இந்த ஸ்தலத்தில் உள்ள தீர்த்தத்துல நீராடி இறைவனை வழிபட்டால் மறு ஜென்மமே இல்லையாங்க. அது மட்டும் இல்ல, சிவராத்திரி அன்னைக்கு இங்க வந்து இந்த தீர்த்தத்துல நீராடி சிவனை வழிபட்டால் மோட்சம் என்பது உறுதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் வந்து இந்தூர் மகாராணி அகல்யாபாய் வந்து மறுபடியும் புதுப்பிச்சு சிலையை ரொம்ப அழகாகவும் ஆலயத்தையும் ரொம்ப அழகாகவும் மாற்றி அமைச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன் வாரணாசியில உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலையும் அகல்யாபாய் தான் புதுப்பிச்சிருக்காங்க.
நன்றி.